இப்போல்லாம் அரசியலில் என்ன நடக்குதுன்னு கணிக்க முடியல. இத்தனை நாள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த அண்ணாமலையார் சார் தனியாக விலகிட்டார். புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அவரே சொல்லிட்டாரு. இப்போயே 30 லட்சம் பேர் உறுப்பினர் சேர்ந்த மாதிரி தகவல் வந்திருக்கு. இதே மாதிரி லதா ரஜினிகாந்த் அவர்களும் மக்கள் மேடை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. மாற்றத்தை விரும்பி இளைஞர்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், மக்களுக்கு தொண்டு செய்வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இயக்கம் மாதிரி தெரியலை. புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அஸ்திவாரம் போட போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் ரஜினி சார் சொல்லிக்கிட்டு இருந்தார், விஜய் சிஎம் ஆனதில் எனக்கு எதுக்கு பொறாமல் இருக்க போகுது, நான் இப்போ தான் அரசியலே இல்லைன்னு சொன்னார். பிறகு இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு எனக்கு தெரியல. ஓப்பனாக சொல்லணும்னா ரஜினி சாருக்கு விஜய் சிஎம் ஆனதில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாதுங்க. மனசுக்குள்ளே வெம்பிக்கிட்டு இருக்காரு. என்னடா இப்போ வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகிட்டான், நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி கடைசியில் கட்சி இல்லாமல் போச்சேன்னு மனசுக்குள்ளே ஏக்கமும் வருத்தமும் இருக்குது. அதுக்காக தான் புதுசாக மக்கள் மேடை இயக்கம்னு ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது இயக்கம் கிடையாது, புது கட்சிக்கு அஸ்திவாரம் தான் நினைக்கிறேன். அதுவும் தனியாக வரமாட்டார், கூட்டணியோடு தான் வருவார். கூட்டணிக்கு வேறு யார் இருப்பார்? அண்ணாமலை தான் கூப்பிடாரு. அண்ணாமலை ரஜினி சேர்ந்து தான் கூட்டணி வைக்க போகிறாங்க, நல்லாவே தெரியுது. நான் நினச்ச மாதிரியே ரஜினி அண்ணாமலை சேர்ந்து கூட்டணி வச்சு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வைப்போம். 2031 சட்டமன்ற தேர்தலில் விஜய் நிற்கிற தொகுதியில் அவர் எதிர்த்து ரஜினி சார் நின்னா யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக விஜய் சார் தான் ஜெயிப்பார், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அதாவது அவர் வேணால் சொல்லலாம், 2021 நான் எலெக்ஷன் வந்திருந்தால் நான் முதலமைச்சர் ஆகிருப்பேன்னு அவர் வேணால் சொல்லலாம். ஓட்டு போட வேண்டியது நம்ம தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். அவர் நினைக்கிற ஸ்டார் வேலிக்காக தான் விஜய் முதலமைச்சர் ஆகிருக்காருன்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்டார் வேலிக்கு ஓட்டு போடணும்னா ஏன் இதுக்கு முன்னாடி வேறு யார் வந்தா? கமல் சார் வந்தார்ல, ஏன் கமல் சார் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை? ஸ்டார் தானே. என்ன நோக்கத்துக்காக வராங்கன்னு பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஓட்டு விழுகும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படி வர்ற மாதிரி தெரியலை. என்னடா இவன் வந்துட்டால் நம்மளால் முடியாதா, ஈகோ, அதுக்காக தான் வராங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. சரி, நீங்களே சொல்லுங்கள். ஒரே தொகுதியில் ரஜினியும் விஜயும் நின்னா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸு சொல்லுங்கள். தேங்க்யூ.